ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நான் உங்கள் குகன். இது உங்கள் அறிவாளிகளின் அரங்கம். இதுவரைக்கும் போட்ட வீடியோஸுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்கீங்க, அதுக்கு மிக்க நன்றி. சரி வாங்க நம்ம விடுகதை வீடியோக்குள்ள போகலாம். முதல் விடுகதை ஜி கேட்பாங்க. அப்படியா? ஏன் நீ கேட்டானே? அப்ப நானே கேட்டுறவா? இல்ல வேண்டாம், நானே கேட்டேன். அதாவது பார்த்தனா நம்ம டெய்லி ஒவ்வொரு திருக்குறளோட தான் வீடியோவே ஆரம்பிக்கிறோம். சோ வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான். எல்லாரும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஆமா கண்டிப்பா. இப்போ உனக்கு தெரிஞ்ச குரலை எடுத்து விடு வீடியோக்குள்ள போய். எனக்கு தெரிஞ்ச குரலா? என்னோட குரலே சொல்லிடவா? இந்த திருக்குறள் வேணா சொல்லலாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுக்கு பொருள் எனக்கு சத்தியமா தெரியாது. சோ ஆனா கான்செப்டா தெரியாது, பொருளா தெரியாது. ஆமா சரி வேண்டாம், கான்செப்ட் நீ சொல்ல வேண்டாம். சரி அதனால நம்ம ஃபர்ஸ்ட் விடுகதைக்குள்ள போயிடலாமா? ஆமா சரி ஓகே. ஃபர்ஸ்ட் விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆழ கிடப்பவன் கைக்கு வந்தால் 1000 மதிப்பு. ஆழ கிடப்பவன் கைக்கு வந்தால் 1000 மதிப்பு. எஸ், அதாவது பார்த்தனா ஆழ கிடப்பவன் கைக்கு வந்தால் 1000. எனக்கே தெரியலடா. உனக்கு ஒரு காசுகள் ஏதாச்சா? இல்ல அது எப்படின்னா ஆழ கிடப்பவன் கிடையாது இது. எனக்கு சரி ஓகே, நம்ம ஆன்சர் சொல்றதுக்காக வந்திருக்கோம். நம்ம கேள்வி மட்டும் தான் கேட்கணும், ஆன்சர் வந்து விடுகதை மட்டும் தான் சொல்றதுக்கு வந்திருக்கோம். சோ வந்து அதை மட்டும் கேட்போம் சரியா? ஆழ கிடப்பவன் கைக்கு வந்தால் 1000 மதிப்பு. அதாவது பார்த்தா இதுக்கெல்லாம் ஆப்ஷன்ஸ் உண்டு. இதுக்கு ஃபர்ஸ்ட் விடுகதைக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. 5வது விடுகதைக்கு தான் கிடையாது. சோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நல்ல ஆப்ஷனா பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்போ வாங்க 2வது விடுகதைக்குள்ள போகலாம். 2வது விடுகதை என்னன்னா, தட்ட தட்ட தகடு காய காய விறகு. அது என்ன? தட்ட தட்ட தகடு காய காய விறகு. அது என்ன? மறுபடியும் கேக்குறேன். தட்ட தட்ட தகடு காய காய விறகு. அது என்ன? கீழே ஆப்ஷன் இருக்கும், யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளை அள்ளுங்க. சோ இப்போ 3வது விடுகதைக்குள்ள போயிடலாம். 3வது விடுகதை என்னன்னு பாத்தீங்கன்னா, எண்ணெய் குடித்து விட்டு 7 கடலையா? நீ கேப்பன்னு தெரியும். எண்ணெய்னா எண்ணெயா? ஒண்ணுன்னா ஒண்ணு இல்ல எண்ணெய். சரி ஓகே ஓகே. ஒண்ணுன்னா ஒண்ணு இல்ல, என்னன்னா எண்ணெய் இல்ல. ஒன்னையும் இல்ல எண்ணெயும் இல்லை. உன்னையும் இல்ல என்னையும் இல்லை. சரி சரியா? நல்லா இருக்கு டைட்டில். ஒரு படம் எடுத்துரும். அப்படியா? உன்னையும் இல்லை எண்ணெயும் இல்லை. சுப்ரீம் ஸ்டாரில் எடுத்துரும். ரைட். அதாவது பாத்தீங்கன்னா, எண்ணெய் குடித்து விட்டு 7 கடல் தாண்டுவான். அது என்ன? லட்டா? சோட்டா பீம். லட்டு? அது புரியல. லட்டுன்னா என்ன? பூஸ்ட் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. சோட்டா பீம் பார்த்திருக்கீங்களா? அதுல ஒரு லட்டு சாப்பிட்டா தாவி தாவி அடிப்பானா? இது வந்து எண்ணெய். எண்ணெயா? எண்ணெயா? தலைக்கு தெரியலடா. என்ன தயவு செஞ்சு என்ன கிறுக்கு ஆக்கிறாத. சோ வந்து நீங்களே சொல்லுங்க. எண்ணெய் குடித்து விட்டு 7 கடல் தாண்டுவான். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷனை பார்த்து கரெக்டான பதில கமெண்ட்ல சொல்லுங்க, பரிசுகளை வெல்லுங்க. இப்ப 4வது விடுகதை என்னன்னா, அண்டம் என்ற பெயரும் உண்டு, அடை காத்தால் குஞ்சும் உண்டு. என்ன மறுபடி சொல்லு? அண்டம் என்ற பெயரும் உண்டு, அடை காத்தால் குஞ்சும் உண்டு. அது என்ன? அண்டம் என்ற பெயரும் உண்டு, அடை காத்தால் குஞ்சும் உண்டு. சரி ஓகே. நமக்கு தெரியல, தெரிஞ்சாலும் சொல்ல முடியாது. கீழே ஆப்ஷன் இருக்கு, யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பரிசுகளா இல்லைங்க. சோ இப்போ 5வது விடுகதைக்குள்ள போயிடலாம். கோயிலுக்கு போனானா எங்க தம்பி? உங்க தம்பியா? சரி. தீர்த்தம் விட்டானா தங்க தம்பி. கோயிலுக்கு போனானா எங்க தம்பி, தீர்த்தம் விட்டானா தங்க தம்பி. அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கோயில் சமாச்சாரம் தான். எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. உனக்கு தெரியுதா? கோயில் சமாச்சாரம். நம்ம என்ன கோயில் போனோம்? என்னைக்கு போனேன்னு. சோ வந்து மறுபடியும் சொல்றேன். கோயிலுக்கு போனானா எங்க தம்பி, தீர்த்தம் விட்டானா தங்க தம்பி. சோ வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன்லயே உங்களுக்கு கீழே ஆப்ஷன் இருக்காதுல்ல. ஓ இது 5வது விடுகதை. 5வது விடுகதை, அதுல ஆப்ஷன் இருக்கு. அதனால ரொம்ப ரிஸ்கான விடுகதை தான் இது. ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் பழைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா கூட கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ யாருனாலும் யார்கிட்டயாவது கேட்டு அவங்க மூளையை யோசிச்சு கண்டுபிடிங்க. நல்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ வந்து கமெண்ட் பண்ணுங்க, பரிசுகளை வெல்லுங்க. ஸோ இதோட விடுகதைகள்லாம் ஃபினிஷ். இதோட 31வது பாட்டு முடிச்சிருக்கோம். இதோட 31வது பாட்டு முடிச்சிருக்கு. ஸோ வந்து இதோட நம்ம இன்னைக்குள்ள விடுகதைகள் முடிஞ்சு. ஸோ இதே மாதிரி மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் குகன். நான் உங்கள் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.